இந்த உலகமயமாக்கல் மூலம் கிடைக்கக்கூடிய அல்லது உலகமயமாக்கல் மூலம் நடக்கக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக பல்வேறு நாடுகளும் வித்தியாசமாகத்தான் அனுபவிக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. பொருளாதார வளர்ச்சி நிலைகள், ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வளர்ச்சி நிலைகள், அவர்களுடைய அந்த அரசியல் அமைப்பு, மற்ற கலாச்சார விதிமுறைகள், மற்றது அவர்களுடைய புவியியல் இருப்பிடம் என்பன மிக முக்கியமாக இந்த வித்தியாசமான அனுபவங்கள் அல்லது அனுபவிக்க ஒரு சேலஞ்சாக இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். வளர்ந்த நாடுகளை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் அவர்களுடைய இருக்கின்ற தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு, அவர்களுடைய திறமையான பணியாளர்கள், இவ்வாறான பல விடயங்களை உலகமயமாக்கல் இருந்து அதை உட்படுத்தி விரைவான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது வளர்ந்த நாடுகள். அதே நேரம் வளர்ந்த நாடுகள்ல பல சவால்கள் இருக்கின்றன.